ஒரு கூட்டம். ஒரு கேடுகட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு சட்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசு வேலை உலகத்தில் உள்ள எல்லாவனுக்குங்கிற ஒரு சட்டம். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்க தமிழரை தேர்ந்தெடுக்கணும். நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க பக்கம் வரணும். அது மட்டும்தான். இப்ப அண்ணனை அறையில சந்திக்கிறதுக்கு விஸ்வகர்மாங்கிற சங்கத்திலன்னு வந்தாங்க. இது என்னப்பா விஸ்வகர்மான் இருக்கு, இது என்ன கர்மா விஸ்வகர்மான்னு கேட்டாங்க. அப்ப எங்க ஆளுக்கு தான் இருக்கிறான் அதுல. நீ ஏற்கனவே எங்க கோனாரை யாதவனு மாத்தி எங்க கோனார்களுக்கு வரக்கூடிய எதவு அத்தனையும் நீ யாதவம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே எங்க பல்லர் பறையருக்கு எங்க ஆதி தமிழருக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நீங்க தெலுங்கேசி, கன்னடேசி, கிந்தியேசிக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி எங்க ஆசாரி, எங்க பக்தர், எங்க பொற்கெல்லாம் 3 லட்சம் பேர் இந்த தொகுதியில் இருக்கிறான். 3 லட்சம் பேர் இருக்கான் அந்த தொகுதியில. தெரியுமா உங்களுக்கு? நீ பெருமையா சொல்லு. நீ விஸ்வகர்மா இல்ல, நீ ஆசாரின்னு சொல்லு, நீ பக்தன் சொல்லு, நீ பொற்கலன்னு சொல்லு. பெரிய கோயில கட்டினால ராசராசன், அதோட ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் யார் பேர் என்ன தெரியுமில? குஞ்சரமல்லன்கிற பெருந்தச்சன் கல்வெட்டுல இருக்கு. அந்த குஞ்சரமல்லனுக்கு ராசராசன் தன்னோட பட்டத்தை கொடுக்கிறான். ராசராச குஞ்சரமல்லன் பெருந்தச்சன், அவனின் வாரிசு நீ ஆசாரி என்று பெருமிதத்தோட நில்லு. வா, நாம் தமிழராக இணைஞ்சு வா. இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் தமிழனுக்கு எந்த விடியலும் இல்ல, விடியவும் இல்ல. இன்னர் லைன் பெருமிட்டு காட்டு நாங்க நிக்கிறோம். நீங்க இது யாரோட நாடு? இது யாருக்கான நாடு? எத்தனை பேர் எங்களை எல்லாம் எந்தெந்த ஓட்டையோட அடைக்கிறது? ஒவ்வொரு ஓட்டையா அடைச்சு வர ஒன்னா பொத்துக்கிட்டு வருது. ஒத்தாளு பல பேர் இங்க சொல்றான், சீமா ஒளிக, சீமா ஒளிகல. நீ ஒழிக்கிறதுக்கு அவன் ஒத்த பணம் இல்ல, 37 லட்சம் மொத்த பணம். தமிழர்கள் நாங்கள் இன்னைக்கு ஒன்னா நிக்கிறோம். நீ பிரிச்சனே ஒருபோது இந்த சிக்கலுக்கு பிஜேபி பேச மாட்டான், காங்கிரஸ் பேச மாட்டான், இந்த திராவிட திருட்டு கட்சிகள் பேசாது. இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேல நேசிக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளை நாங்க கேட்போம். தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு, வடவர்களை நாங்க விரட்டணும். நீ அனாதையா நிக்க போற செட்டிலர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பகுதியில் மட்டும் 250 வீடு கிரயம் பண்ணிருக்கான். வடக்கன் 250 வீடு கிரயம் பண்ணிருக்கான். 250 எங்க ஆசாரி செத்துட்டான்னு அர்த்தம். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்க நாம் தமிழரை வந்து நிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. உறவுகளை வாருங்கள். ஒரே ஒரு வாக்கு, இந்த விவசாய சின்னத்துக்கு என் தம்பிங்க சின்ன பிள்ளை நிக்கிறான், பேரெல்லாம் நினைச்சாதீங்க. நீங்க சீமான் தயாரித்த அணுகுண்டுல அவனும் ஒருத்தன் வெடிச்சு சிதறுவான். சின்ன பிள்ளை பாத்துறாத. நீங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து போற அதிகாரம் இல்லாமையா இந்த